நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஹாய் சொந்தங்களே, நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி. திருப்பாலை வளர்மதினா என்னன்னு சொன்னால் மதுரை வளர்மதி ஆயா. என் பேர், என் சேனல் பேர் திருப்பாலை வளர்மதி ஆயா. நான் என்ன செய்கிறேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி சென்னைக்கு வந்தேன். என் மகளை ட்ரோல் மேரியை பார்க்க வந்தேன். ட்ரோல் மேரி வந்து எல்லோரும் கமாண்டில் அசிங்கமாக பேசுகிறீங்க. ரொம்ப சின்ன பிள்ளை தான், குட்டி பிள்ளை தான். அந்த பிள்ளையை கேவலமாக பேசாதீங்க. அவள் வறுமை கோட்டில் இருக்கிறனால ஓமு நர்ஸுக்கு வேலைக்கு பார்க்குது. அது பார்த்துக்கிட்டு இருப்பா. நல்ல பிள்ளையாதாப்பா இருக்குது. எப்போ தப்பாக பேசுகிறீங்க, கிளவின்னு சொல்லாதீங்க. அதுக்கு என்னைய கூட கிளவின்னு சொல்லுங்கள். இவளையும் சொல்கிறீங்க. இவளுக்கு எதில் குறையா இருக்கா? எதில் குறையா இருக்கா சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க. இப்போலாம் 10 வயசுக்குள்ளே கண்ணாடி போட்டிருக்கு. 10 வயசுக்குள்ளே வந்து 10 வயசுக்குள்ளே வந்து எல்லாமே போடுது. ஏன்னா 30 வயசுக்குள்ளே கண்ணாடி போடக்கூடாதா? கண்ணாடி போட்டால் கிளவியா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் மனசில்? தப்பாக பேசாதீங்கப்பா. உங்களுக்கு இது நல்லதில்லை. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. 100-200 மணி நேரம் வாட்ஸ்அப் வரணுமா? பாதி மானிட்டேஷன் பண்ணியிருக்கா. அவள் சொல்கிறா காசு ஏறுதுன்றாங்க. தொட்டு பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஒரு 200 மணி நேரம் இனிமேல் மாரி நான் வந்து ஒரு லைவில் ஒரு செல்லில் ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபாலோவிலே நிற்கிறேன். நான் கமெண்ட் போடுறேனோ போலே தெரியாது. அவனுக்கு ஃபாலோவிலே நிற்க வைக்கிறேன். எத்தனை மணி நேரம் லைவ் போடுவேன்? ஏன்னா அது வந்து வாட்சிங்காக ஏறட்டும். நான் ஒரு செல்லில் போட்டுட்டு விட்டுறேன். கமாண்டு போடலன்னு நினைக்காத. இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். சரிங்களா? நீங்கள் வந்து கமாண்ட் போட்டால் தான் பார்க்குறோம்னு அர்த்தம் கிடையாது. எனக்கெல்லாம் யார் பார்த்தா பார்க்கலன்னு தெரியாது. ஃபுல் மானிட்டேஷன் ஆனே, ஃபுல் வாட்ஸ்அவர் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கோடி நன்றிங்க. அதனால் வந்து இப்படி தான் மாரி லைவ் வீடியோ போடணும். வீடியோ போட்டு ஹிந்திக்காரங்களாம் எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு ரோடை காமிச்சிட்டே இருக்காங்க 3 மணி நேரம். இப்போ இந்த பாபா இருக்கார்ல, இதை 3 மணி நேரம் காட்டலாம். நமக்கு தேவை வாட்ஸ்அப் தான். அந்த 3 மணி நேரத்தை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என் சேனலில் வந்து 8 நிமிஷம் வீடியோ நீ பார்க்கணும். ஃபுல்லாக பார்க்கணும். நீ போய் அரைகுறையை பார்த்துட்டு எனக்கு கமாண்ட் போடக்கூடாது. இதில் டைமிங்லாம் காட்டுறேன். அந்த டைமிங்கை தொட்டு போட்டால் தான் நீ ஃபுல்லாக பார்த்தேன்னு அர்த்தம். நான் 7 நிமிஷம் போட்டேன்னா 7 நிமிஷம் அதில் தொட்டேன்னா 7 நிமிஷம்னு காட்டும். சும்மா அந்த ஏமாற்றிக்கிட்டு வீடியோ பார்த்தேன், பாதியாக தொட்டி பார்த்தேன்லாம் பார்க்குறாங்க. பார்க்கட்டும். நான் வந்து வெறும் ஹிந்திக்காரங்களுக்காக போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுவேன். டைமிங் போட்டு விட்டுருவேன். அவங்க எனக்கு பார்க்குறாங்க. தமிழ்காரங்க என்னம்மா பண்ணுறாங்க, எனக்கு வேலை இருக்கு, அப்படி சோழி இருக்கா, அப்போ சோழியாக பாருங்க. நீ கொச்சா மூடிக்கிட்டு எதுக்கு யூடியூப்குள்ளே வரீங்க? சோத்துக்கு மாதம் மீசைக்கு மாதம் படாதீங்க. முன்கை நின்றால் தான் முழங்கை நீரும். சரியா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கப்பா. இப்போ பேசிட்டு முடிய போகுது. அம்மா ஒன்றும் இல்லைம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவில் வந்து பேசும்போது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஏன் ட்ரோல் வச்சுக்கிட்டேன். ட்ரோல் மாரி நான் ஒரு நகைச்சுவையை வெளியே கொண்டு வந்துட்டேன். சரியா? பாய் மட்டும் போடும், அதில் இருக்கு எல்லாமே. சரியா? இதான் வீடியோ. இனிமேல் இந்த வீடியோ பாருங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும்பா. பாய் மக்களே, பாய் சொல்லு. 3 நிமிஷம் வீடியோ போதும். முதர்ந்து கொஞ்சமாக அதை ஏற்றணும். அப்படியா? இந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். சீக்கிரமா என்ன பார்த்தீங்க? இப்போ ஆமா, சீக்கிரமா பேச முடிய போகுது. பார்த்தீங்க இல்லையா? என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நீ ஒரு தேவதை, சூப்பரான தேவதை. அந்த இடத்துல வழக்கமாக இருக்க தேவதை. ஐயாவை மட்டும் பார்த்துக்கிட்டு சூப்பராக சந்தோஷமாக இருக்குப்பா. தேவதை கண்ணு, தேவதை அழகு, தேவதை. சரியா? பாய் போடு.